இந்த சிலைய பார்த்தீங்கன்னா, உதயநிதி தான் தொறந்து வச்சாரு. இது கலைஞரோட சிலை. இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. எவ்வளோ பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வறுமையில வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த நிலைமையில இந்த டிஎம்கே கட்சிய சொல்லணும்னு சொல்லல. இந்த மாரி மாநாடு நடத்துறேன், நிகழ்ச்சி நடத்துறேன் அப்புட்ன்னு வந்து டிஎம்கே மட்டும் இல்ல. எல்லா கட்சியுமே பொதுவாவே வந்து நெறைய செலவு பண்றாங்க. ஸோ இந்த மாரி செலவு பண்றத பார்த்தீங்கன்னா, சிக்கனமா செலவு பண்ணிட்டு, அத வந்துட்டு வேற ஒரு நல்ல ஒரு நல்ல முயற்சிய உதவி பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாரி ஏன் வீண் செலவு பண்றாங்க அப்படின்னு தெரியல. இவ்வளோ செலவு பண்ணி இந்த பார்த்தீங்கன்னா, சிலை தொறக்கிறதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணாங்க. நான் கண்கூடா பார்த்தேன் 2, 3 நாளா. ஆனா வந்துட்டு, அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட உதயநிதி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் கூட அங்க வந்து ஒழுங்கா பேச கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அங்க நெறையா பணம் வந்து செலவழிச்சிருக்காங்க இதுக்காண்டி. இதெல்லாம் யோசிச்சு செலவு பண்ணீங்கன்னா, எவ்வளோ குடும்பம் வந்து நல்லாவே வாழும். இந்த கட்சின்னு கிடையாது. எல்லா கட்சியுமே அததான் பண்றாங்க. ஆடம்பரத்த காட்டுறதுக்காண்டி லட்சக்கணக்கில வந்து எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, அதெல்லாம் வந்து இந்த ஆடம்பர செலவெல்லாம் மிச்சப்படுத்துனா, நம்ம தமிழ்நாடு எப்போவோ முன்னேறி இருக்கும்.